பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். எத்தனை நெருக்கடி வந்தாலும் பிறர் செய்வதற்கரிய செயல்களை உரிய வழிகளில் செய்து முடிப்பவர் பெருமை உடையவர். அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற, நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். ஒரு வீட்டுக்கோ ஒரு நாட்டுக்கோ எப்போ பெரிய பேர் கிடைக்கும் தெரியுமா? அந்த வீட்டு பெண்கள் தனிப்பட்ட முறையில் சமூகத்தில் உயர்ந்தாதான் பெரிய பேர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் சங்க காலத்தில் இருந்த அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிற பெண் ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் இருந்து சமூக நீதி போராட்டம் வரைக்கும் கலந்துக்கிட்டவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள். அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியல்லையும் முன்னேற வழிவகை செய்யணும். அதுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால் அனைத்து நிலைகள்லேயும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். அரசியலமைப்பு சட்டமும் அவங்களுக்கு சமத்துவ உரிமையை வழங்கித்தானே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஓட்டு சதவீதத்தில் கூட அவங்க தான் அதிகம். ஆனால் அவங்களுக்கான அரசியல் இடம்னு பார்த்தா 2021 சட்டசபையில் 12 பெண்கள் இருந்தாங்க. இப்போது இந்த 2026 சட்டசபையில் 23 பெண்கள் இருக்கிறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு 2023ஆம் ஆண்டு மக்களவை, அனைத்து மாநில சட்டமன்றங்கள் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேச சட்டமன்றத்தில் பெண்களுக்கென 1/3 தொகுதி ஒதுக்கீட்டை கட்டாயமாக்கி 106வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தினை 2023 செப்டம்பர் 28 நிறைவேற்றி 2026 ஏப்ரல் 16 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இருப்பினும் மேற்படி தொகுதி ஒதுக்கீடானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் அதை தொடர்ந்து நடக்கும் தொகுதி மறுவரையறை பணிகளுக்கு பிறகுதான் முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் அதனை நடைமுறைப்படுத்த மேலும் பல ஆண்டுகள் காலதாமதம் ஆகலாம். மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்கக்கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாறியிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்கக்கூடாது என்றும் அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷன் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் தமிழ்நாடு அரசால் நமது தலைமையில் 8/8/2026 அன்று கலைவாணர் அரங்கத்தில் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டுச்சு. இறுதியில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றலாம்னு முடிவானுச்சு. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தும் மாநிலங்களுக்கு டீலிமிட்டேஷன் காரணமாக மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அடுத்த 25 வருஷத்துக்கு
1971 ஆண்டு சென்சஸ் படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வைக்கப்படும்னு சட்டம் இயற்றப்பட்டது. 84வது மற்றும் 87வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 சென்சஸ் படி மக்களவை தொகுதிகள் நிலைநிறுத்தப்பட்டன. இந்த திருத்தங்களோட நோக்கமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டை செயல்படுத்திய மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த 25 வருஷ லிமிட் இந்த 2026 முடியுது. இப்போ மீண்டும் ஒன்றிய அரசு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்க செய்து டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்த உத்தேசித்து இருப்பதா சில அரசியல் கட்சிகள் தெரிவிப்பதா கூறப்படுது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ள மசோதா நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனைத் தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சால் தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவாக குறைய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம் முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு அரசினர் தனி தீர்மானம். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது கடந்த 50 ஆண்டுகளாக 1971 ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின்படி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 2026 பாராளுமன்றத்தில் கடந்த 50 ஆண்டு கால தொகுதி மறுவரையறை தடையை நீக்கவும் 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்திடவும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 550 850 அதிகரிக்கவும் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்தது. ஒன்றிய அரசு அளித்த உறுதியின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டு நல்ல சுகாதாரம் மக்கள் நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்வது ஒன்றிய அரசின் தலையாய கடமையாகும். எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும் மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029 ஆண்டு மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீதான பொது விவாதத்துக்குரிய பதில் உரை மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் பதில் உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் SOTR 2,29,579 கோடி ரூபாயிலிருந்து
2,26,870 கோடி ரூபாயாக ஏன் குறைக்கப்பட்டது என்பதாகும். வரி வருவாயில் சரிவு ஏற்பட்டிருந்தும் செலவினம் எவ்வாறு அதிகரித்து உள்ளது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜூன் மாதத்தில் நாங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின் மீது இந்த மாண்புமிகு பேரவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். கடந்த 2 நிதியாண்டுகளில் 2024-25 மற்றும் 2025 மற்றும் 2026 மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சி 8% குறைவாக இருந்தது என்பது நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதே சமயம் முந்தைய அரசு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 19% வளர்ச்சி விகிதத்தை கருதியிருந்தது. இந்த வளர்ச்சி விகிதம் அடைய முடியாது என்றும் வழக்கமான வணிக சூழலில் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் 12% மீதான மாட்ரேட் வளர்ச்சி மட்டும் சாத்தியம் என்றும் நாங்கள் ஏற்கனவே வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம். இந்த 12% வளர்ச்சியை கருத்தில் கொண்டால் மாநில சொந்த வரி வருவாய் 2.15 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். இதற்கு மேல் அரசு கொண்டு வந்த பல்வேறு வரி வருவாய் பெருக்கும் நடவடிக்கைகளால் ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் மெஷர்ஸ் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயில் அரசிற்கு மொத்தமாக 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். ஜிஎஸ்டியில் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் மற்றும் ஆடிட் பதிவுத்துறையில் ஃபேஸ்லெஸ் பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அனாமலிஸ், மோட்டார் வாகனங்கள் வரியில் ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ் மற்றும் ரெவிஷன் ஆஃப் யூசர் சார்ஜஸ், மது உற்பத்தியாளர்கள் மீதான கூடுதல் சிறப்பு கட்டணம், அடிஷ்னல் ப்ரிவிலேஜ் ஃபீஸ் போன்ற எங்கள் அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதன் மூலம் நாம் எதிர்பார்த்த வரி வருவாய் வளர்ச்சி அடைய முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி என்னவெனில், இந்த அரசு செலவினத்தை குறைப்பதாக கூறிக்கொண்டு 12,000 ரூபாய் அளவுக்கு செலவினம், 18,000 கோடி ரூபாய் அளவிற்கு மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்களை தலைப்பில் செலவினம் அதிகரித்து உள்ளது ஏன்? நமது அரசு ஒன்றிய அரசின் பிபி கிராம்ஜி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 12,643 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் தமிழ்நாடு PDCL லாஸ் ஃபண்டிங்க்கு 5,000 கோடி ரூபாய், ஃபார்ம் லோன் வேவர்ஸுக்கு 5,932 கோடி ரூபாய், 200 யூனிட்டுக்கு நோ காஸ்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு 1,545 கோடி ரூபாய் என மொத்தமாக மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் தலைப்பின் கீழ் 18,000 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு அளித்துள்ளது. 2026-27 8,504 கோடி ரூபாய், அதாவது உண்மை செலவை விட சுமார் 1,050 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 2026-27 8,374 கோடி ரூபாய். உண்மை செலவை ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 920 கோடி ரூபாய் அதிகம். எனவே இது ஒதுக்கீடு குறைப்பு அல்ல, ஊதியம் உள்ளிட்ட உறுதியளிக்கப்பட்ட செலவினங்களுக்கான மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு சரி செய்யும் திருத்தம் ஆகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு திருத்த நிதிநிலை அறிக்கைக்கும் இடையே ஒதுக்கீடுகளை திருத்துவது தமிழ்நாட்டில் புதிதல்ல, மாறாக இது நடைமுறை முந்தைய அரசும் பின்பற்றியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி இந்த அரசு வரவு செலவு திட்டத்தில் தான் அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை என்பதாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இந்த சபைக்கும் பொதுமக்களுக்கும் நான் மீண்டும் அளிக்க விரும்புகிறேன். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி திட்டங்களின் அடிப்படை தன்மையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவற்றின் பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டுள்ளன என்பதாகும். இந்த அரசு
முந்தைய அரசுகளின் எந்த திட்டத்தையும் வெறுமன நகல் எடுக்கவில்லை. மாறாக திட்டங்களையும் அவற்றின் பலன்களையும் மேம்படுத்த திடமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. உதாரணமாக, வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் முந்தைய அரசு வழங்கிய 3.1 லட்சம் ரூபாயிலிருந்து வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் இதயத்தில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பேரவைக்கு தங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் பதில் உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்று முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அதன் மீது கடந்த 3 நாட்களாக உறுப்பினர்கள் விவாதம் செய்வதற்கு வாய்ப்பளித்து இன்று அந்த விவாதத்திற்கான பதிலுரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். அரசியல் ஆட்சி முறை என்றால் அதற்கு நமக்கும் சம்மதம் எதுவும் இல்லை என்று இருந்த இளைஞர்கள், பெண்கள் ஆகியோரை அரசியல் ஆட்சி முறை ஆகியவை நமக்கானது என்று திரும்பி பார்க்கும் வகையில் சிறப்பான ஆட்சியை கொடுத்து வருகிறார் நமது முதலமைச்சர். சுமார் 6000 கோடி ரூபாய் ஏழை எளிய விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளின் சுமைகளை குறைத்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர். 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று விவசாயிகளின் கருத்துக்களை அறிந்து வருமாறு அறிவுறுத்தினார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் அடிப்படையில் சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் அருகிலுள்ள மாவட்ட விவசாயிகளையும் தொடர்புடைய பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களது கருத்துகள், கோரிக்கைகள் பெறப்பட்டன. நான் நிதிநிதி அறிக்கையில் தெரிவித்திருந்தபடி ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயிகளுக்கு பலனளிக்கும் திட்டங்கள் அப்படியே தொடரப்படுகின்றன. பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டத்தில் திரவ காட்டுப்பன்றி விரட்டி சீமை கருவேல மரங்களை அகற்றுதல், தமிழ்நாடு தளிர்க்கு இலைகள் திட்டம், சாமந்தி பூக்களின் பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு LED விளக்குகள், மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரைகள், வாழைக்கு குலை உரை, நன்னேரி வேளாண் நடைமுறைகளுக்கு கேப் கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம், நகரங்களில் எலி ஊட்டலை வலுப்படுத்துதல், தென்னை டானிக் வழங்குதல், வெற்றி வான்மகள் திட்டம் ட்ரோனோடு பயிற்சியும் உரிமமும் வழங்கப்படுகிறது. பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ளன நீர்ப்பாசன வசதி இல்லாத விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை போர்வெல் அல்லது ஆழ் குழாய் கிணறுகள் டியூபெல் அமைத்தல், 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள், தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம், உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதியை ஏற்படுத்த வல்லுநர்களை கொண்ட தனிப்பிரிவு, புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் உருவாக்கி ஒவ்வொரு பங்குதாருக்கும் சம பங்கு மானியம் அளித்தல், விவசாயிகளுக்கும் வேளாண் தொழில் முனைவருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் வழிகாட்ட வேளாண் வணிக வழிகாட்டு மையம், தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி என புதிய திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நெல் குவிண்டால் ஒன்றுக்கு சன்ன ரகத்திற்கு 289 ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு 159 ரூபாயும் ஊக்கத்தொகை அறிவித்து நெல் விலையினை குவிண்டால் ஒன்றுக்கு 2750 ரூபாய் மற்றும் 2600 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். மேலும் கரும்புக்கு மெட்ரிக் டன் ஒன்றிற்கு 709 ரூபாய் 50 காசுகள் ஊக்கத்தொகை அறிவித்து கரும்பு விலையினை 4000 ரூபாயை உயர்த்தி நெல் விவசாயிகள் வயிற்றில் பாலையும் கரும்பு விவசாயிகள் வயிற்றில் தேனையும் வார்த்துள்ளார் நம் தலைவர். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட சில திட்டங்களில் பல்வேறு கூறுகள் இருந்த நிலையில் அவற்றில் சில கூறுகளுக்கு விவசாயிகள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாமல் இருந்ததால், எனவே இவ்வாறான கூறுகளை நீக்கியும் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தேவையான வேறு இனங்களை சேர்த்தும் அத்திட்டங்களுக்கு புது வடிவம் கொடுக்கப்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளன.
கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 12,525 கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு 2025-26 ஆண்டோடு முடிவுற்ற நிலையில் அத்திட்டத்தின் ஒரு கூறான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு மின் இணைப்பு அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுடன் ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறு அமைத்து கொடுக்கும் திட்டத்தை கைவிடாமல் அதனையும் இணைத்து அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் உருவாக்கப்பட்டு இதற்கென 56 கோடியே 72 லட்சம் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிக்கான விருதுகளுக்கு குறைந்தபட்ச பயிரிடு பரப்பு 5 ஏக்கரிலிருந்து 2 ஏக்கராக குறைக்கப்பட்டு சிறு குறு விவசாயிகளும் பங்கேற்று பயனடையும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்காக சேவையாற்றிய அஞ்சலி அம்மா பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் மாடி தோட்டம் என்று ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் என்றும் வழங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் காய்கறி விதை தொகுப்புகளும் பழச்செடி தொகுப்புகளும் மட்டுமே மானியத்தில் வழங்கப்பட்டன. தற்பொழுது புதிய அம்சங்களுடன் அறிவிக்கப்பட்டுள்ள வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டத்தில் காய்கறி விதைகள், தென்னை நார் கட்டிகள், செடி வளர்ப்பு பைகள் மற்றும் இடுபொருளுடன் கூடிய தொகுப்புகளுடன் மொட்டை மாடி இல்லாதவர்கள் சுவற்றில் தொட்டிகளை மாட்டி செடிகளை வளர்க்கும் வண்ணம் செங்குத்து தொட்டிகள், வெர்டிகல் கார்டன், நீரியல் தோட்டங்கள், ஹைட்ரோபோனிக்ஸ் மற்றும் மொட்டை மாடியில் வளர்க்கப்படும் செடிகள் பாதிக்கப்படா வண்ணம் 100 சதுர அடியில் பச்சை நிழல்வலை கூடார அமைப்பு ஆகியவை அமைப்பதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. அவ்வாறாக மாற்றி அமைக்கப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வதுதானே பொருத்தமாக இருக்கும். கடந்த ஆண்டில் குறுவை பருவத்தில் 2.77 லட்சம் ஏக்கர் மட்டுமே 1.05 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்ட நிலையில் நடப்பு ஆண்டில் 3.98 லட்சம் ஏக்கர் நெற்பயிர் 1.34 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். வறட்சி மாவட்டங்களாக அனைத்து மாவட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் என மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் வலியுறுத்தினார்கள். வறட்சி மேலாண்மை குறித்த விதிமுறைகளின்படி வறட்சி காரணிகள் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் தொடருமேயானால் உரிய மேல் நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மை மேற்கொள்ளும் விவசாயிகள், ஏற்றுமதிக்கு ஏற்ற தரத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், உயர் தொழில்நுட்பங்கள் இயந்திரங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் விவசாயிகள், மதிப்பு கூட்டுதலை மேற்கொள்ளும் விவசாயிகள் என அனைத்து தரப்பிலான விவசாயிகளும் தேவையான திட்டங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் பெரும்பான்மையான பயிர்களின் பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை ஊக்குவிக்கும் திட்டங்கள் அளிக்கப்பட்டு உரிய நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை இந்த மாமன்றத்தில் விரிவாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதன்மை பயிரான நெல்லுக்கென குறுவை தொகுப்பு திட்டம், சான்று நெல் விதை உற்பத்தி மானியம், விநியோக மானியம், உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி போன்ற பயிர் வகைகளுக்கு பயிர் வகைகளின் தண்ணீர் வைக்கான திட்டம், நிலக்கடலை, எள், சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துகளில் தண்ணீர் வைக்கான திட்டம், சிறு தானியங்களான சோளம், கம்பு, கேழ்வரகுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், குறுந்தானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவர்க்க போன்ற பரப்பினை இருமடங்காக தமிழ்நாடு குறுதானிய இயக்கம். முடிவாக திட்டங்களை உருவாக்குவதில் மட்டும் மாற்றத்தினை கொண்டு வந்தால் போதாது என்று எங்களுக்கும் தெரியும். அதனால்தான் திட்டங்களை கள ஆய்வில் செயல்படுத்துவதில் முற்றிலும் மாற்றங்களை கொண்டு வந்து என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவை இந்திய நிகழ்ச்சி இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 17/8/2026 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.